உங்க வழக்கமான ஒரு டயலாக். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கூட வந்து மிஸ்ஸஸ் டீம் இருக்காங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சாரி கொஞ்சம் தங்ஸ் பிரச்சனையாச்சு. ஓகே, இவங்க நம்ம டீம் இருக்காங்க. நம்ம இவங்க கூட ஒரு ஃபன் டாக் பேச போகிறோம். இந்த ஃபன் டாக் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நீ பேச போகிறதெல்லாம் அவர் தான் எப்படி கோர்த்து விடுது பாரு மாதிரி. அதாவது மாதிரி இந்த யூடியூப் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எங்கள் வயிற்று பொழப்பு நல்லாயிருக்கும். தெரியுது நீ. ஓகே, ஸோ வள சலசலன்னு பேசாமல் நேராக நம்ம டாப்பிக்கு போவோம். ஸோ நெக்ஸ்ட் வெளியாக போகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படத்தோட ப்ரொடியூசரும் டைரக்டரும் அந்த படத்தில் நடித்த ஒரு ஆக்டரும் இருக்காங்க. ஸோ நம்ம நேராக அவங்களோட பயோடாத்தாலேருந்து ஆரம்பிப்போமே. ஸோ அவர் பேர் மிஸ்டர் கோவிந்த் சிங். ஸோ அவருக்கு இருக்கிற வயசுக்கு அவருக்கு வந்து நிறையா தெரில, சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நிறையா படத்துங்களை நடிச்சிருக்காரு. அதில் ஃபேமஸான படம் வந்து உயிரை தொலைத்தன். அந்த பாட்டு நம்ம ஜஸ்மின் மைக்கேல் கூட செஞ்சுருக்கீங்க கரெக்டாக? ஓகே, தென் அப்புறம் கரெக்ட். அப்புறம் செந்தோலன், சிங்கதிர்வேலன், தொலைந்த காதல், தெல மூவி செஞ்சுருக்கீங்க ஆர்டிஎம்மில், தேஜாவு அண்ட் மோர் 138 மூவிஸ் கிட்ட செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்டருந்து நம்ம ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். ஓகே, வணக்கம் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஆக்சுவலி 138 ப்ராஜெக்ட் ஆஸ் அன் ஆக்டர். டைரக்டராக 4 ப்ராஜெக்ட் தான். இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் 4வது ப்ராஜெக்ட். அவ்வளோதான், அதுக்கப்புறம் பெருசாக சொல்லிக்க ஒன்றும் இல்லை. நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். 138 படமே பெருசு தானே எங்களுக்கு தெரியும். அதுவே அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். ஐயோ தப்பா சொல்லட்டுமா? இல்லை, 138 படம்ன்றது அது ஒரு கனெக்ட் பண்ணுற ஒரு படம் இல்லை. விரல் விட்டு கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அது ஒரு பெரிய சாதனை. ஆக்டரு தென் அவர் தான் இப்போ வந்து அவர் டைரக்டர். ஆக்சுவலி இல்லை, ஆரம்பித்தது வந்து ஆரம்பத்தில் பேச மைக் காட்டுங்க. நீங்களே மைக் வச்சுதான் ஆரம்பிச்சது சிங்கர். அதுக்கப்புறம் பிகேம் டிவி ஹோஸ்ட். எஸ்தரோ பாடல் திறன் போட்டி, அதாவது இப்போ வந்து சூப்பர் ஸ்டார்னு இருக்குது. அப்போ வந்து பாடல் திறன் போட்டி. ஸோ அதை பாடல் திறன் போட்டி ஹோஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் தமிழ் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் ஆக்டர் ஆனது. அதுக்கப்புறம் ரைட்டர். அதுக்கப்புறம் இப்போ டைரக்டர். கமல்ஹாசன் சார் வந்து இன்டர்வியூ பண்ணது கோவிந்த் சிங் நம்ம மலேசியாவில் 2006 அவர் வரும்போது நான் தான் அவர் இன்டர்வியூ பண்ணேன். ஆமாம் ஆவா, நம்மளை பற்றி நம்மளே சொல்லுங்கள். கேட்கும் போதே எங்களுக்குலாம் மூச்சு வாங்குது. இவ்வளோ சாதனை படித்தவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கோன்றது. ஸோ நீங்கள் பாடின ஒரு சில ஃபேமஸான பாட்டு ஏதாவது? ஃபேமஸான பாட்டா? ஏதாவது அந்த 90s லேட் 90s வந்து ஒரு ஆல்பம் வந்துச்சு, வேகம் அப்படின்னு ஒரு ஆல்பம். ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மிமி அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் ஆல்பம்ஸ்க்குலாம் வந்து அவார்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வேகம் ஆல்பம்க்கு வந்து பெஸ்ட் ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் கிடச்சிது. ஓகே. அந்த ஆல்பமில் நான் பாடினேன் ஒரு பாட்டு. பட் அந்த பாட்டு அஃப்கோர்ஸ் அது அந்த டைமில் 90s நம்ம இப்போ மாதிரி யூடியூப் அந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் இல்லை பாருங்கள். ஸோ அந்த டைம் வந்து ரேடியோவில் தான் வெளியானுச்சு அந்த பாட்டு. உயிரில் உயிர் உறங்கும் நேரம், மடியினில் மழலை துயில் பயிலும் காலம், கண்ணீரை பன்னீராய் நீ மாற்றுவாயே, அன்பாலே வென்றாலே நாம் பெற்ற தாயே, தரணியில் கவலை தனை அகலும் வேதம். இது வந்து ஒரு 25-26 வருஷத்துக்கு முன்ன பாடின பாட்டு. இது மல்டி டேலண்ட். எப்படி ஷாக் ஆகி நிற்கிறீங்க? என்ன கதை? இல்லை, அவர் ஆக்சுவலி இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து ஆடுறது, இந்த வீடியோலாம் செய்வார். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளான் வந்து இந்த பாட்டுக்கு அவரை வச்சு செய்யறது செஞ்சுருவோம். இது என்னோட பிளான் இல்லை, இதுக்கு நான் ஒத்துழைக்கிறது இல்லை. ஸோ அப்படியே நம்ம இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ல நடித்த ஆக்டர்கிட்ட போவோம். ஓகே, இவர் பேர் வந்து சாம்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். காமெடி கிங் சாம். காமெடி கிங் சாம். ஓகே. ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா, இவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். ஒரு 70 to 80s மூவி கிட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? ஓகே, ஆல்மோஸ்ட் 70-80 மூவிஸ்ன்றது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டேஜ் ஷோ, அதுக்கப்புறம் ட்ராமா, ஆர்டிஎம் ஷோஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? ஓகே. ஸோ நான் பேசுகிறத விட அவரே பேசிட்டாருன்னா அவரை பற்றி அவர் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த மாதிரி அவர்கிட்ட பாஸ் பண்ணுவோம். அடக்கொடக்கமாக இருக்காரு அவர், எனக்கு பிடிக்கல. இல்லை, இது வந்து ஞாபகம் இருக்கா?
நல்லா பார்த்தா எனக்கு தானே பயமா இருக்கு. இல்ல இங்க வரதுக்கு முன்ன வந்து சாப்பாடோட போட்டு பேசிட்டு இருக்காரு. ஓ இது ஏன் அப்படி நடக்குது, ஏன் இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கு, ஓ சீக்கிரம் வாங்க பையனுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அப்படியே அட கொடுக்கமாயிட்டாராம். அவர் வந்து அப்படிதான் பேசுவாராம், அப்படி மச்சோ தூக்கி மச்சோ பண்ணுவாங்க. சரிங்க, மைக் எடுத்துக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் இப்போ கலைஞர்கள்லாம் டேலண்ட்ஸ் அப்படின்னு இருக்கோம். எனக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க காமெடி கிங் சாம் அப்படின்னு சொல்லி, அந்த வார்த்தை சில காமெடியாக இருக்கலாம், ஆனால் ஆக்சுவலி அது வந்து எனக்கு அவார்ட் பண்ணாங்க. நான் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட் இருந்தேன், காமெடி மியூசிக்கல் காமெடி ப்ளஸ் காமெடி அஜெண்டா சூர்யா ஆர்கனைசேஷனில் தீபாவளி ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 15,000. ஸோ ஐம் பிகம் அ சாம்பியன்ல. ஸோ அந்த டைமில் தான் வந்து காமெடி கிங் அப்படின்னு எனக்கு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. தென் ஒன்று என்னென்ன காமெடி கிங்னா, இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அது கானா சாருக்கு போய் சேரும். ஏன்னா கானா சாரும் அவர் வந்து காமெடி கிங் அப்படின்ற ஒரு டைட்டில் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த அவார்டு கொடுத்தாங்க. மிஸ்ஸஸ் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 22 ஆகஸ்ட் 2024 வெளியாக போகுது. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், நான் அந்த டேலண்ட் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு டேலண்ட்டை எப்படி வெளிப்படுத்தலாம், நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். என்னோடய பிளாட்ஃபார்ம் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாம் நண்பர்கள். அப்போ டைமில் ஸ்கூல் டைமில் இருந்து நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன காமெடி மாதிரி எழுதி இப்படி பேசுகிறதுக்கு வரும், கொஞ்சம் மிமிக்ரிலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் இருக்குதோ வருதோ இல்லையோ, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கை தட்டிடுவானுங்க, ஓய் நல்லா இருக்கு மச்சான், நல்லா என்ன மிமிக்ரி சொன்னான்னு தானே 2-3 மிமிக்ரி பண்ணுங்க. இப்போ வேணா முடியும், அப்புறம் நம்ம மிமிக்ரி பண்ணலாம். நம்ம ஜாலி ஜிம்கான கான்செப்ட் தானே இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்காங்களா? இல்லை, அது ஒரு கான்செப்ட். மிஸ்டர் மிஸ்ஸஸ்ல நீங்கள் காமெடி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இல்லை கேள்விப்பட்டோம், காமெடி மக்கா பிச்சை எடுத்து நான் ட்ரெய்லர் பார்த்தேன். அது சொன்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க ப்ரீமியர் ஷோ காமெடி பிச்சை எடுத்துட்டாங்க, சான்ஸே இல்லை அப்படின்னு. ஆமாம், நான் ட்ரெய்லர்ல எனக்கு காமெடி நல்லா இருந்துச்சு. சிவராஜ் காமெடி அது அந்த துண்டு கட்டி ஆடுவாரு, கொஞ்சம் நிறைய இருக்கு. அந்த துண்டு கட்டிட்டு ஆடுறதுக்கும் அவருக்கும் கொஞ்சம் சிங்க் இருக்கு. இல்லை எனக்கு புரியல. கேமரா ஆஃப் பண்ணு கொஞ்சம் நேரம். இல்லை, நீங்கள் அவர் துண்டு கட்டாம தான் ஆடினாரு. அது சொல்லுதானே துண்டை போடுறாரு, துண்டை கட்டிட்டு வந்து அப்புறம் துண்டு கட்டாம ஆடினாரு ஒரு ஆட்டம். அது நேச்சுரலா அவர் துண்டு மட்டும் தான் கட்டினாங்க. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? இல்ல இதை எடுத்து வச்சாச்சு, இதை அவர் டேக் பண்ணி விட்டுருவோம். என்ன யுவராஜ் சூப்பர் ஆக்டர். அவர் மலேசியாவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பொக்கிஷம்னு சொல்லலாம். டைமிங் இருந்து சரி, ஒரு டைலாக்கை கொடுத்தாலும் சரி, அந்த ஒரு டேக்கில் போவாங்களே, ஒரு டேக்கில் எல்லாரும் போகலாம், ஆனால் இருந்தாலும் ஒரு 7 நிமிஷம் டைலாக் பேசி போகிறது வந்து அதை நீங்கள் பார்க்கலாம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் படத்தில். அது வேணும்னு யுவராஜ் அதை பண்ண முடியும்னு தெரிஞ்சு நான் வேணும்னே அவருக்கு நேரம் அப்படி பேசாம, ஓகே நீ டக்குன்னு இங்கே பேசணும், அப்புறம் இங்கே பேசணும், அப்புறம் அங்கே பார்த்து பேசணும், டக்குன்னு இப்படி வரணும் வாட்டை நீ பேசிக்கணும், அப்படி வரணும், இதை நீ வந்து நான் ஸ்டாப்பாக அடிக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக ஒரே டேக்கில் செஞ்சார். அது வந்து விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் அந்த டைமிங் ஞாபகம் வச்சுக்கணும், யாரும் பேசணும் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், கரெக்டாக வரணும். அந்த பெஸ்ட் பார்ட், நான் எழுதி கொடுத்த டயலாக்ல ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணல. அவர் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டார். நிறைய ஒத்துழைப்பு லைக் டிஓபி வந்து அதில் கணக்கான ஒரு நாகின் வந்து ப்ரிப்பரேஷனில் இருந்தார். அவங்களோட இந்த நடிகர்கள் சாந்தினிக்கோ, அப்புறம் சேது, நம்ம சுகன் பஞ்சா சாரு, இவங்க எல்லாம் அந்த சீன் எடுக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சோ இல்லையோ அவங்க கணக்கா மாடுலேஷனோட இருந்தாங்க. ஸோ அதனால வந்து யுவராஜ் அடிக்க முடிச்சு. இப்போ நீங்கள் கேமரா நீங்கள் க்ளோஸாக வச்சுட்டு நீங்கள் ஒரு 7 நிமிஷம் பேசுங்கன்னு சொன்னாங்க, மேபி நம்ம பேசலாம் தான். ஒரு டைலாக்கை மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு 2 வாரமோ 3 வாரமோ எனக்கு அந்த மாதிரி கிடைக்காது. எனக்கு வந்து எப்படி தெரியுங்களா, அதாவது கால் ஷீட்ன்றது விஷயம் இல்லை, மலேசியாவில் இல்லை. எப்படி கூப்பிடுவாங்கன்னா, நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கூப்பிடுவாயா, அப்புறம் ஒரு 7 பேஜ் டைலாக் கொடுத்தா எப்படி தடுமாறும். அந்த 12 மணிக்கு நான் ஷூட்டிங் வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வராம போவானுங்க. அது நீங்க தியேட்டருக்கு ஷார்ட் ஃபிலிம் அப்படி தானே பண்றாங்க. அதான் எம்மில் படம் எடுக்கிறது பெரிய விஷயம் தான். அந்த படம் வந்து இப்போ மலேசியாவில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, மலேசியா மக்கள் என்ன குறை சொல்கிறாங்க அப்படின்னு குறைன்னு அவங்களுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறாங்களே ஒர்த்தாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு டைம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 2 hours 2.5 hours ஒரு படத்தை பார்க்குறோம்னாக்கா அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ.
ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியணும். இப்போ வந்து செக்கி சான் ஒரு படம் நடிச்சிருக்காருனாக்கா அவங்களுக்கு தெரியும் அந்த செக்கி சான் நடிச்சிருக்காரு, இந்த படத்தை வந்து கோடி கணக்கில் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு கபாலி படம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த படத்துக்கு நான் டிக்கெட் வாங்கி போவேன். ஏன்னா ஒர்த்தாக இருக்கும், என்னோடய டைம் நான் வந்து ஒதுக்குவேன். மலேசியா படத்துக்கு திடீர்னு டைம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் சில படங்கள் வந்து இப்போ ரொம்ப மாற்றங்கள், பெரிய லெவலில் மாற்றம் வந்திருக்கு. அதுக்கு வந்து இந்த ஆளுக்கு வந்து தேங்காய் உடைக்கணையா, நான் அதுதான் நினச்சேன். ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. செக்டர் நான் ஒரு 25 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், நீங்கள் பார்க்குறதுக்கு தெரியும். நான் அப்புறம் காமெடி பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் இந்த வருட காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து நல்லா நம்ம கொண்டு வந்து டெக்னிக்கல்னு சொன்னாக்கா ஒரு பட்ஜெட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பிரச்சனை வரும், பேமெண்ட் பிரச்சனை வரும், ஃபைனான்ஷியல் பிரச்சனை வரும். இது எல்லாம் அவங்களுக்கும் பூர்த்தி செய்ய முடியாமல் படம் நின்று போகும். அப்புறம் அது குவாலிட்டி இல்லாமல் போயிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த காசுக்கு, இந்த பணத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ காசு கொடுக்குறாருன்னா அந்த பணத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் நல்ல கிளியரிட்டியோட சூப்பரான நல்ல டிஓபி நல்ல இப்போ நிறைய பேர் இருக்காங்க மலேசியாவில் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்களை பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி கேமராலாம் செட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இவங்கெல்லாம் வரணுன்னாக்கா அதுக்கு மேலே போகாமல் அதில் செலவு பண்ணணும், தொழில்நுட்ப கலைஞர் செலவு பண்ணணும். அதில் கொஞ்சம் விவரமாக சரியாக பண்ணவர் இந்த ஆள். நடிப்பு வந்து டைரக்டர்னால் சொல்லி கொடுக்கறது வந்து வேறு. அவர் வந்து நடித்து காமிப்பார், கே பாலச்சந்தர் மாதிரி நடித்து காமிப்பார். அதில் வந்து ரொம்ப நிறையா கமல்ஹாசன் பூந்துருவார் உங்களுக்கு, நிறைய பண்ணியிருக்காரு. நம்ம எதை பார்த்து இல்லை டாபிக் விட்டு ஜம்ப் பண்ணிட்டேன், கொண்டாடுறேன் வந்துடுறப்ப. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து மலேசியா படத்தை பார்க்கணும், இதான் பிரச்சனை. பிகாஸ் நான் வந்து உங்களுக்கு பிரதிநிதியாக நான் பேசுகிறேன். ஓகே. ஆனால் இந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் ப்ரிவியூ வந்து 10ஆம் தேதி போணுச்சு. படத்தை வந்து எல்லாரும் பார்த்தாங்க. இவர் வந்து ஐயோ சாம் என்ன போச்சுன்னு தெரியல, சாம் என்ன ஐயோ படத்தை என்ன சொல்லி ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் கோட் போட்டிருந்தார். அப்போ நான் வந்து சரி தவிச்சாக்கா கோட் போடக்கூடாதா? தவிச்சா கோட் போடலாம், அது ரஜினி சொன்னதுனால சொல்கிறேன். கோட் போட்டு அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஓகே. இதே பாருங்க கோவே, நான் ஒரு வார்த்தை சொன்னாக்கா தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. தவிச்சிட்டு இருந்தாரு ஆனா கோட் போட்டு இருந்தாரு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். அது அப்படியே வரேன். ஸோ அப்போ எல்லாரும் வந்து இட்ஸ் நார்மலாக ஒரு ப்ரீமியர் ஷோ நடக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்தாங்க. படம் எழுத்து ஓடி ஸ்டார்ட் பண்ணிச்சு. அந்த மியூசிக் டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லணும், டேவிட் கிளின்டனு. படம் போயிட்டே இருந்துச்சு, கனெக்ட் பண்ணிடுச்சு. என்னோட வாழ்க்கையோட விஷயங்கள் கனெக்ட் பண்ணுது அந்த படத்தில். மலேசியா படம் அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? என்னடா இது, எங்கள் அக்கா வராங்க, எங்கள் ஆத்தா வராங்க, எங்கள் அம்மா வராங்க, எல்லாருக்கும் வராங்க. கனெக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்ணால் அடுத்த கட்டம் நான் பார்க்கலாம் செத்தேன். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஒர்த் பாய் டிக்கெட் அப்படின்னு போயிடுச்சு. ஸோ இதை வந்து என்னால் அடித்து சொல்ல முடியும். என்னடா சாம் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, மலேசியா படம்னா தெரியாதா, மண்டே சொல்லி என்னோட கூட்டாளி சொல்லுவானுங்க, நீ படம் தான் நடிக்கிற, என்ன உனக்கு என்ன சம்பாதிச்சிட்டேன்னு கேட்பானுங்க. படம் நடிக்கிற, எத்தனை படம் நடிக்கிற, அங்கே போகிறேன் என்ன சம்பாதிச்சிட்டேன். ஏன்னா நான் முதல்ல மக்களை சம்பாதிக்கல. அந்த படம்னு சொல்றீங்களா? எந்த படம் அது? மற்ற படம். அந்த படம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சொல்கிறேன். இப்போ இவர் எடுத்த படம் ரொம்ப கண்ணு கருத்து பார்த்தாரு. கொஞ்சம் ஆதங்கமாக பேசிட்டு இல்லைண்ணே, நீங்க ஏன்னா அவங்க நீங்க பேசும்போது அவங்க ஐயோ அண்ணன் அடிச்சுட்டு இருந்துட்டு போகுது சொல்கிறேன். நம்ம பந்தா வேணாம். மலேசியா படம் எடுக்கிறவங்க இப்போ சொல்கிறேன், டேரக்டரும் சரி இது சரி, மக்களுக்கு நம்ம அடிக்கிற பந்தா நான் அடிக்கக்கூடாதுங்க. பந்தா பிடிக்கலைங்க அவங்களுக்கு. ஏன்னா பெரிய நடிகனா நீ அப்படின்னு கேட்கணும். அதில் ஏன்னா நம்மளுக்கு சிவாஜி கணேசன் கிடையாது, நம்ம நாட்டில் சிவாஜி கணேசன் கிடையாது, ஜெமினி கணேசன் இல்லை, நம்மளுக்கு ஒரு முத்துராமன் கூட இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து கேஎஸ் மணி இருக்கார் நடிகர்னு, மற்ற அப்படி இது வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து மலேசியா மக்கள்கிட்ட கேட்டால் என்னை பார்த்தாங்கனாக்கா என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த கேகேயில் போயிட்டு ஏதோ ஜாமான் வாங்கன்னா அந்த கேஷியர் கேட்பாங்க, ஆமாம் அதான் உங்களை பார்த்த மாதிரி இருக்கு சரின்னு. நான் வந்து அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி கஷ்டம்லாம் கொடுக்கறது இல்லை. அவங்க அப்படி வந்தாலே இல்லை நான் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நான் தான். அது கஷ்டப்படாதீங்க வாங்க. ஆனால் ஒரு வருஷத்தில் வந்து நிறையா படங்கள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன மக்கள்கிட்ட போயிட்டு கேட்குறாங்கன்னா, இந்த படத்தை பார்த்துக்கு நீங்கள் கொமெண்ட் கொடுன்னு கேட்குறாங்க.
ரொம்ப கஷ்டங்க கமெண்ட் கொடுக்கறதுக்கு. நான் உங்களை வந்து நான் உங்களை நேசிக்கிறேன், மக்களை உங்களை நேசிக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு பங்குவாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா, ஐயோ என்னடா இவனுங்க நடிக்கிறானுன்னு வெளியே போய்ட்டு எப்படி படம் சொன்னீங்கன்னா சொல்லுவீங்க, நல்லாவே இல்லை அப்படி சொல்ல போகிறீங்க, சொல்ல முடியாது. நல்லா இருக்கு படம், ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்தோன்னே அங்கே போயிட்டு பார்த்தா டிசப்பாயிண்டட், நிறைய டிசப்பாயிண்டட். ஏன்னா ஒரு வாரம் மலேசியாவில் சூப்பராக படம் எடுப்பாங்க, காசுலாம் கணக்காக வரும், எல்லாம் போக படம், திடீர்னு அந்த டைரக்டரும் சரி அந்த ப்ரொடியூசரும் சரி ஃபோனில் தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே இந்த பேமெண்ட் வந்துருச்சு, அந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக பட்ஜெட் பண்ணி ப்ராப்பராக இந்த படத்துக்கு காசு பிரச்சனை இல்லாமல், சாப்பாடு பிரச்சனை இல்லாமல், இந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் டிபாசிட்லாம் கொடுத்து இது பண்ணி அவங்க காடி டிபாசிட் கட்டுற அளவுக்கு சம்பளம் கொடுத்து ஓகே பண்ணி அழகாக வந்த. ஆனால் உண்மையில் நம்ம டாக்டர் சந்தோஷ்க்கு வந்து இந்த வேலையில் ரொம்ப நன்றி சொல்லணும். படத்தோட ப்ரொடியூசர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸோட ப்ரொடியூசரு. நான் இத்தனை படம் நடிச்சிருக்கேன். நானும் வந்து இந்த மாதிரியான ப்ரொடியூசர் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு மலேசியாவில் ஒரு பெரிய பொக்கிஷம். அதாவது இந்த டைரக்டர்ஸ் நம்மளாம் இருக்கோம்ல, அவர் ரொம்ப, ஏன்னா என் மனசில் நினச்சிருக்கலாம், ஏன்டா நம்ம வாயை விட்டோம் இந்த படம் எடுக்கிறோன்னு சொல்லி. மலேசியா படம்லாம் ஒரு ப்ரொஃபைல் செக் பண்ணியிருக்காரு, எதுவுமே ஓடலையே, ஒரு 1 மில்லியன் கூட தாண்ட மாட்டுது அப்படின்னு. சில படங்கள் வந்து 5000 வழி தான் கலெக்ஷன். உங்களுக்கு தெரியுமா, நம்ம நாட்டில் மட்டும்தான் மலேசியா கவர்மெண்ட் வந்துட்டு ஃபீனாஸ் வந்து காசு கொடுக்குறாங்க படம் எடுக்க சொல்லி, அந்த கதையை எடுத்து அவங்க காசு எடுக்கிறாங்க. ஆனால் கொலெக்ஷன் வந்து 5000 வழி கொடுக்கல. அப்போ கவர்மெண்ட் என்ன நினைப்பாங்க, என்னடா படம் அப்படி போகுது அப்படி நினைப்பாங்களா இல்லையா? ஸோ ஆனால் அந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இண்டிபெண்ட்டாக அதை காசு கொடுக்குற ஃபைனான்ஸில் ஒரு 5-6 லட்சம் வெள்ளி கொடுக்கணும், 1 மில்லியன் கொடுக்கணும்னா அவர் வந்து இந்த இவர் கோவிந்த் சிங் டைரக்டரை கதையை கூட கேட்காம நீங்கள் படம் எடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ப்ரோ. அவர் ஆக்சுவலி நீங்கள் அவரை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். ரொம்ப செந்தோழன் செங்கதிர்வாணன் படம் வரும்போது வந்து அந்த அந்த டைம் வந்து லைக் எங்களுக்கு ஃபைனான்சர் இல்லை. ஸோ யாராவது மீட் பண்ணி ஆகணுமே. அந்த டைமில் நான் இவரை மீட் பண்ணேன். ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். பட் அந்த டைம் சொன்ன கோவிந்த், இது இப்போ தான் MCO லாக்டவுன் முடிஞ்சு, ஸோ என்னோட பிஸ்னஸ் இப்போ தான் பிக்கப் ஆகுது, ஒரு 1 இயர் போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன் அவரை பற்றி. நாங்கள் அப்படி இப்படி அடிச்சு பிடிச்சி படத்தை எடுத்து முடிச்சு படத்தோட ப்ரீமியர் ஷோ அன்னைக்கு நான் அவரை கூப்பிட்டேன். லொத்தோ வந்து படத்தை பாருங்க. படம் பார்த்துட்டு முடிஞ்சு வித்தின் ஒரு 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 2 மினிட்ஸ் தான் நேரம் அப்படின்னால வந்தார். உன்ட்ட வர கதை இருக்கான்னு கேட்டார். இருக்குடா தோ பண்ணேன், எல்லாம் முடிவிட்டோம், வந்து என்னை பாரு ஆஃபீஸில், நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ நானும் வந்து அதை பற்றி மறந்துட்டேன். அதுக்கப்புறம் படம் வெளியே வந்துச்சு. அது ஒரு 1.5 மாதம் ஓடிடுச்சு. செந்தோழன் சங்கதி அவனோட ரிலீஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ உட்காந்து மெத்தையில் உட்காந்து ரிலாக்ஸாக ஃபோன்லாம் பார்த்துட்டு அவரோட நம்பர் வருது. ஆமாம் டத்தோ ஃபோன் பண்ண சொன்னாரேன்னு சொல்லி கால் பண்ணேன். ஓகே வேற யூ கம் ஆஃபீஸ் வந்துடுங்க வாங்க அப்படின்னு. நேராக போனேன். கதை இருக்கான்னு கேட்டார். இருக்கு டத்தோன்னு. பட்ஜெட்லாம் போட்டிங்களா? போட்டேன் டத்தோ பண்ணேன். டக்குன்னு அவர் ஃபைனான்ஸ்க்கு கால் பண்ணார். அவருக்கு ஒரு டெபாசிட் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க அப்படின்னாரு. இம்மீடியட்லி ட்ரான்ஸ்ஃபர், வேலையை ஆரம்பிங்க. டத்தோ கதை ஆரம்பிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். டத்தோ நீங்கள் கதையை கேட்கணுமே, யூ ஹேவ் டு நோ த ஸ்டோரி. இல்லை பரவாயில்ல ஆரம்பிங்க, எனக்கு வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, டத்தோவுக்கு தெரியும் அந்த ப்ரீமியர் ஷோ வந்து பண்ணணுன்னு. அவர் சொன்னார், வரவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக செய்யுங்க, வர்றவங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் லைக் அவங்க வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரீமியரை பார்க்குற மாதிரி அப்படி சொல்லி. இன்றைக்கி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸோட டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஸோ மெயின் இது வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் நம்மளுக்கு. ஓகே, ஸோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸோட டிஸ்ட்ரிபியூட்டர், மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஒன்லி டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் டிஜிவி சினிமாஸ். ஆமாம். ஸோ மலேசியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மலேசியன் தமிழ் மூவிக்கு வந்து டிஜிவி சினிமாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது. ஓகே, வாஜிப் தயாங்கில் அவங்க அந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஓகே, ஆமாம். ஸோ தே saw some kind of a potential there. ஆமாம். ஸோ they approach, they said நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். டத்தோட சொன்னது தான் அவரு ஓகே ரைட். ஆமாம். என்னன்னா இப்போ மலேசியா படத்தில் வந்து அந்த கிளாரிட்டி, அப்புறம் அந்த சவுண்டு, இதெல்லாம் வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸில் வந்துட்டு கொஞ்சம் வேறு லெவலில் வேலை பண்ணியிருக்காரு. ஒரு வருஷமாக அதில் உட்காந்துருக்காரு. நான் குறை சொல்கிறேன் அது படத்தை, நானே நடிக்கிறேன், நான் குறை சொல்கிறேன் மலேசியா படத்தை. ஆக்சுவலி மலேசியா படம் பார்க்க எனக்கு பிடிக்காது. நான் என்ன செய்கிறது, அவங்க டைலாக் எழுதி கொடுப்பாங்க, அந்த டைலாக் வந்து டெலி பண்ணாது. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து தம்பி எங்கேப்பா வேலை செய்கிற அப்படின்னு சொன்னாக்கா, இவர் வந்து இப்போ தான் நான் வேலை கிடச்சிச்சு அப்படி சொன்னார்னா,
நம்ம இந்த ப்ராப்ஸோடு சேர்த்து இந்த சிச்சுவேஷன் லொக்கேஷனோட சேர்த்து டயலாக் எழுதவே மாட்டாங்க. நம்ம டயலாக் எங்கேயோ இருக்கும், ஆனால் நம்ம ஏர்போர்ட்டில் உட்காந்துருப்போம், அந்த டயலாக் பேசவே மாட்டாங்க. ஃப்ளைட் டிலே வருது, நம்ம டிலேவாக இருக்குது, அந்த போஸ்டரை பாரு நல்லா இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ஹியூமரான விஷயம் வந்து நடக்காது. அப்போ நம்மளுக்கு படத்தை பார்க்கும்போது போரிங் வரும். என்ன தான் ஒரு 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 போரிங் வரும். ஏன்னா நம்ம நிறைய படம் பார்த்துது, நானும் 1000 படத்துக்கு மேலே பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல. நம்ம வந்து இப்போ அதை பிரிச்சிடுவோம். நம்ம இப்போ டெட்பூல் படம் போய் பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம பிரிச்சிடுவோம். டெட்பூல், வூல்வெரின் அப்படின்னு பிரித்து ஏற்கனவே அந்த காமிக்கிலெல்லாம் படித்து பார்த்து தான் போகிறோம். நம்ம மலேசியா படங்கள் அப்படி இல்லையே. யாரா அவன் கண்ணங்கறின்னு இருக்கான், ஒருத்தன் நடிச்சுக்கிட்டு இருக்கான், கேட்டால் காமெடின்றான் அவன் இப்படி சொல்லிக்கிட்டு இப்போ இந்த மாதிரியான இருக்கு. அப்போ நம்மளுடைய விஷயம் வந்து ஒரு படம் அதிசயமாக விழுந்துருச்சு டகாருனாக்கா மிஸ்டர் மிஸ்ஸஸ். நான் இப்போ நான் இந்த டேபிள் அடித்து சொல்கிறேன், மலேசியா படம் வந்து நெருங்கிட்டோம். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அந்த நம்ம கோலிவுட் நெருங்கிறதுக்கு. ஆமாம் இல்லையா கோவிந்த்? நான் வேறு படத்துக்கு நான் சொல்ல முடியாது, நான் பேசாமல் இருந்துருவேன். நான் இந்த மாதிரி பேட்டி கொடுத்ததும் கிடையாது. நான் வந்து நல்லா இருக்க படம் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன்னு தவிர. ஆனால் இதுக்கு வந்து நான் நடிக்காமல் இருந்திருந்தா கூட நான் இந்த படத்தை பார்த்துருந்தேன்னா டெஃபினட்டாக நான் சொல்லேன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2வது தடவை பார்ப்பீங்க, உங்கள் ஃபேமிலி நீங்கள் கூட்டிகிட்டே போவீங்க, கனெக்ட் ஆவீங்க. இதுதான் படம். சிம்பிள் ஸ்டோரி. ஆனால் அதில் ஸ்க்ரீன் பில்லை வச்சு வெளுத்து காட்டிட்டாங்க அந்த ஆள். உண்மையிலே ஒரு சீனை வந்து அவர் எப்படி தான் நடித்து அப்படி பண்ணாருன்னு தெரில. நடிகரும் சரி, அந்த காஸ்டிங் ஸோ பியூட்டிஃபுல். அந்த 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 இதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஒவ்வொரு காஸ்டிங்கும் நல்லா இருக்குது. ரொம்ப ஓவராக சொல்லுங்க, பயமாக இருக்குது சார். அப்படி உள்ள அப்படி நம்ம கல்வியில் யோசிச்சுட்டு போய் படத்தை பார்க்க போகிறாங்க, அது வேறு பயமாக இருக்குது. ஏன்னா இந்த பந்தா தான் வேணான்றேன். நம்ம சாதிக்காமே ஐயோ ரொம்ப ஓவராக போகுது, இல்லை யோ யூ டாக்கிங் அபவுட் மை மூவி அப்படி இல்லையே. அந்த ஒரு விஷயம் இல்லையே. உங்களுக்கு புரியுதா? அங்கே பாருங்கள், சில விஷயம் வந்து இல்லை. மலேசியாவில் வந்து நடக்கலை, ஆனால் நம்ம நடக்கிற மாதிரி நடிக்கிறோம். உண்மையில நான் நடிக்க தான் போட்டிருக்கேன். அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு கொலெக்ஷன் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க 500,000 கொலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. உங்களுக்கு 500,000 வந்து நீங்கள் ஒரு பெரிய படம் எடுக்க முடியுமா? இப்போ உள்ள விலைவாசிக்கு cannot. Why we all doing in மில்லியன்ஸ் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு போகலாமே. ஏன் மலேசியன்ஸ்லாம் அவ்வளோ துருவா டேலண்ட்ஸ் இல்லையா? இவங்க இல்லையா? எல்லாம் $1 million ப்ராஜெக்டாக இருக்கட்டுமே. அவங்கவுங்க ஒரு படம் அவங்க செஞ்சு முடித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 million. இன்றைக்கி மூவி வந்து 55 million ஜேர்னி படம் கொலெக்ஷனு. ஜேர்னி கொலெக்ஷன் 55 million. இன்னும் சரி 70 million 70 M. அவங்களோட காஸ்ட் வந்து 5 million தான். ஆனால் 5 million நம்ம இப்படி தான் வச்சு எடுக்கணும் இல்லை. கதை சிறுசாக இருந்தாலும் இவ்வளோ திறமைசாலிகளை வந்து கணக்காக பயன்படுத்தணுன்ற. பந்தா அடிக்காதீங்க. பந்தா வந்து நம்மளுக்கு சோறு போடாது. என்னைய போடா நீ எல்லாம் என்னடா அப்படி சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை எனக்கு. இந்த படத்தை வந்து ஏன் பார்க்கணும்? நம்ம பொழுதுபோக்குன்னு ஒரு செலவு இருக்குல்ல. கரண்ட் பில் கட்டுறோம், வீட்டு காசு கட்டுறோம், காடி காசு கட்டுறோம். இதுலேருந்து தவிர்க்க முடியுமா? நம்ம போய் பசார் தவிர்க்க முடியுமா? முடியாது. பொழுதுபோக்கு. நம்ம வீட்டில் ஒரு அம்மா வந்து சரி, எங்கள் அப்பா வந்து ஜஸ்ட் வீல் சேரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்கள் அப்பா இறந்துட்டார், நான் சொல்கிறேன், வீல் சேரில் வச்சுக்காங்க. அவர் போய்ட்டு ஒரு படத்தை போய்டும், பா வாங்கப்பா படத்துக்கு போவோம். போடா நான் இப்படி இருக்கேன், நடக்க முடியல, எப்படிடா படத்துக்கு வருது அப்படின்னு சொல்லுவார். மிஸ்டர் மிஸ்ஸஸ்க்கு நீங்கள் வாங்கப்பா இந்த படத்தை நாங்கள் காட்டுன்னு சொல்லி தோணும் நம்மளுக்கு. நோ ஜோக். இல்லைன்னா பரவாயில்ல, நான் நடிக்கிறதே நிப்பாட்டிடுறேங்க, நான் நடிக்க மாட்டேங்க, எனக்கு நடிக்க வேணாங்க. எனக்கு இப்போ தான் வர 19 வந்துட்டு எனக்கு திரும்பியும் ஒரு வேட்டைக்கரப்பர் ஐயா 2 நடிக்க போகிறேன். எனக்கு வந்து 20 நாள் போட்டிருக்காங்க. இது கால் ஷீட்டா? கால் ஷீட் இப்போ நடிக்கிறதும் ப்ளஸ் அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் என்ன திரும்ப நினச்சேன், திரும்ப அரைச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்குமா என்னடா சொல்லி. ஆனால் அந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ்க்கு பிறகு நான் சரி நான் நடிக்கிறேன். ஏன்னா சில ஒரு விஷயம் வந்து நான் இவர்கிட்ட வந்து ஒரு காமெடி, நான் வந்து சில காமெடிலாம் எழுதுவேன் கோவிநாயகன். இந்த காமெடி நான் எழுதும் போது இவங்க வந்து டைலாக்லாம் எழுதிட்டு இருக்கும் போது இதில் யார் நடிக்க சொன்னால் யுவராஜ் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து நான் காமெடி பிரிப்பேன். டாக் காமெடி, பாடி லாங்குவேஜ் காமெடி. இப்போ வந்து ஒரு அசோகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்படின்னு போனால் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு அசோகனா என்னன்னு தெரியல. அது அசோகன் தான். வணக்கம். இத்தனை பேர் மத்தியில் என்னைய பார்த்து ஒருத்தன் பிளடி போட்டு சொல்லிட்டான். ஆனால் என் நண்பன் என்ன சொல்லுவான், இதே மாதிரி பேசி அரைச்சமாவே அரைக்காதடா, பார்த்து சலிச்சு போச்சு அப்படின்றது இருக்கு.
இப்போ என்ன காந்து கொண்டோம் என்னால் பேசுகிற அளவுக்கு நான் பேசிட்டு தான் இருப்பேன். அற்புதம் நடந்திருக்கு. இப்படி ஒரு மிமிக்ரி பண்ணி ஒரு ஆளை வந்து ஒரு காமெடி பண்ணுற ஒரு விஷயம். டார்க் காமெடி நான் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கேன். அவனுக்கு பண்ணுற வேலையை வந்து நான் ஜீனியஸாக தான் இருக்கேன், நான் கூடாக தான் இருக்கேன். ஒரு டார்க் காமெடி இதை நான் பிரிக்கும் போது அவங்க ஜோகா மேக்கி மிமிக்ரி பண்ணுவாங்க. நீ மிமிக்ரி பண்ணுங்க. சேலஞ்சிங்கான கேமுக்குள்ள நம்ம என்டர் ஆகும். இல்லை நான் முதல்ல சொல்லிக்கிறேன். இது பதிவு பண்ணி வச்சுக்குவோம். நல்லா தேவைப்படும்ல. அதாவதுண்ணே இந்த கேமுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, எங்கள் குழுவுக்கு சம்மந்தம் கிடையாது, அவங்க கூட தான் சம்மந்தம். ஏதோ ஒன்றாக்கா பக்கத்தில் தான் பாலை இருக்கு. பார்த்துங்க, எனக்கும் சம்மந்தம். ஒரு வாரத்தில் படம் வெளியாக போகுது. எனக்கு ஏதாவது ஆச்சுனாக்கா சூர்யா ஸ்ரீங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெல்லு இருக்க மட்டும் நெல்லு மைக்கு இப்போ ஸ்பாட்ஸ் ஏதாவது இருந்தால் மேபி கேனில் அது கூட தூத்துருவான் பண்ண. இல்லை அப்போ ஒரு வீடு கதையும் கொஞ்சம் இருக்கு. கேம் வந்து என்னன்னா பாட்டு வந்து நாங்கள் ரிவர்ஸில் போடுவோம். அது என்ன பாட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த இல்லை க்ளூ எல்லாம் எதுவுமே இல்லை. மில்லினியம் சாங்கா 80s 90s இல்ல அது இல்லை, நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதான் பிரச்சனையே. ஓகே, உங்கள் 2 பேருக்கு தெரியாது. நீங்கள் பாட்டு கண்டுபிடிச்சா கச்சானை அமுத்தி உடச்சிருங்க. ஸோ உங்கள்கிட்ட கேட்போம். நீங்கள் பிழையா சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் அதை சாப்பிட்ணும். சரியாக சொன்னீங்கன்னா ஓப்பனன் சாப்பிடுவாங்க. அதனால தான் நீங்கள் கேமை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இல்லை இருந்தாலும் கச்சான முடிச்சிருக்கோம். இப்படி கையால் நீங்கள் உடைக்கிறத பார்த்துட்டேன்னா ஓகே நீங்கள் முதல்ல சொல்லணும். அந்த மாதிரி தான். ஓகே, கச்சான வச்சு கேமா வேற லெவல்ல யார் வச்சுது? கேள்வி கேட்டோம்னா டக்குனு யார் யார் முதல் உடைக்கிறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். எங்க யூடியூப்ல ஒரு பேர் கச்சான வந்து யார் முதல் உடைக்க. ஆனால் பிழையா சொல்லிட்டாருன்னா அவர் தான் சாப்பிடணும். எங்க டீம்ல ஒரு பேர் இருக்குது. என்ன தெரியுங்க? எல்லாரும் கட்டு ஐகான் ஸ்டார். எங்க டீம் ஒரு பேர் வச்சிருக்கோம். ஐகானிக்கா வச்சுப்பாரு அவரு. ஐகான் இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்க இப்படி தான் ஏதாவது பண்ணிப்பாங்க. ஓகே, லெட்ஸ் கோ என்டர் டு தி கேம். ஓகே, பாட்டு ப்ளே பண்ணிட்டேன்னா பாட்டு மைக் வச்சுருக்கீங்களா? பார்க்குறாங்க. இல்லை வீடியோலாம் எதுவும் இல்லை, வெறும் வீடியோ தான் இருக்கு. ஓகே, இப்படி பார்த்தா 3 2 1. ஓகே, இது என்ன பாட்டு? ஓசிங்க நல்லா இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு பாட்டு சொல்லிடுங்க. எந்த பாட்டு? கடுமொழி. ஓகே, இல்லை. ஓகே, பாட்டு ப்ளே பண்ணுறோம், கேளுங்க. பொண்ணு மனசு ஒரு தினுசு, அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். என்ன பந்தாடும் அதான் சிவகார்த்திகேயன் சொல்லலையா? சிவகார்த்திகேயன் தனுஷ் கிட்ட தானே இருக்காங்க. பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா ஐகான் ஸ்டார்னு. இல்ல ஃபர்ஸ்ட் சொன்ன ஐகான் ஸ்டார் சொன்னல, அந்த ஐகானிக்கானு பாத்தீங்களா? இப்போ என்ன பண்ணோம் நான்? இப்போ பழைய நீங்கள் சொன்னனால நீங்கள் அதை ஒன்று எடுத்து சாப்பிடணும். யா, உள்ள என்ன இருக்கு? அது நீங்கள் சாப்பிட்டு கண்டுபிடிங்க. ஆனால் சொல்ல வேணாம், இவங்க தெரியாத. ஆனால் இப்போ எனக்கு பிடிக்கலன்னா துப்பிடலாமா? அது சாப்பிட்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் அதை என்னன்னு சொல்லிக்க வேண்டாம். நீங்கள் பார்க்காதீங்க, அப்படியே சாப்பிட்ருங்க. என்னடா இது? அப்படியே சாப்பிட்ருங்க, சொல்லிக்க வேண்டாம். இப்போ கருத்து சொல்ல கடை. இல்லை கருத்தெல்லாம் வேண்டாம். நம்ம ஏன் வரணும்? தேவையில்லாம உங்களுக்கு பார்க்க வந்துட்டோமானா? திங்காமா இல்லைண்ணா? இல்லை நீங்கள் சாப்பிட்டு போனீங்களா? ஏதோ ஆச்சுனாக்கா நல்லா இருக்கு போல் இருக்கு. நல்லா இருக்கும். நான் இனிப்பா இருக்கானே. இது 3 கலந்த கலவை. அது சிலாமா நாலு புதுசு சும்மா சாப்பிடுவாங்க. ஆமாவா, நான் அப்பயே சொன்னேன். சரி, ஓகே, நம்ம செகண்ட் கேமுக்கு போவோம். 2வது பாட்டு. ஆமாண்ணா. ஓகேவா, அடுத்து போவோம். ஓகே, டன். கச்சான உடச்சிட்டிங்கன்னா நான் கேட்பேன். இதுவும் புது பாட்டு, ரஞ்சித் பண்ண பாட்டு மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை, இது ஒரு பழைய பாட்டு தான். நான் சுத்தங்க வாய்ப்பே இல்லை. அது ஓசிங்க இப்போ உடைச்சு நானே தோத்துக்கிட்டேன். முதல்ல சுக்கரன் வந்துச்சு. சப்போஸ் என்ன ஓகே அண்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சு நெருங்கிட்டீங்க.
நெருங்கிட்டீங்க. இந்த பாட்டு நெருங்கிட்டாங்க. நெருங்கிட்டீங்க. சுக்கரனுக்கு அப்புறம் டிஷ்யூ எடுத்தாங்க. நெருங்கிட்டாரு. ஐயோ வாய கொஞ்சம் மூடு டைலாக். இல்ல நீங்க நெருங்கிட்டீங்க. நெருங்கி தூரமா போயிட்டீங்க. மோசம் ஒன்று வந்துச்சு. நெருங்கிட்டாரு. ஆனா நெருங்கிட்டாரு. கொஞ்சம் தூரமா போயிட்டாரு. விஜய் பாட்டு வரல. ஓகே, யார் இசையமைப்பாளர்? விஜய் ஆண்டனி. அவர் தான் பாடினாரு, அவர் தான் இசையமைப்பாளர். சப்போஸ் என்னக்கா அது இருக்கு. லேட்டஸ்ட் படமா? இல்ல கொஞ்சம் படம். ரவி கிருஷ்ணா ஹீரோ, விஜய் வந்து சும்மா ஒரு கேஷ் அப்பியரன்ஸ் வருவாங்க. எஸ். சந்திரசேகர் டைரக்ஷன். ஓகே, நெருங்கிட்டீங்க. அதான் அது சாத்துக்குடி இப்போ வரும்ல, அது ரவி கிருஷ்ணா ஆடுவான். இல்ல அந்த பாட்டு தான், அந்த பாட்டு. நான் சாத்துக்குடி படம். நான் முதல்ல உடைச்சிட்டேன். இல்லை, நம்ம வந்து நம்மளுக்கு அன்செட் தெரியலனா கூட கேமோட ரூல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரூல்ஸை மீறினாக்கா தான் தோத்துவோங்க. ஐயோ சரிண்ணே, நீங்க 2 பேரும் நல்ல முடிவா எடுத்து யார் எடுத்து சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க. சரி, ஓகே. நான் உடைச்சு வந்தானே. இல்ல உடைச்சது அண்ணன் உடைச்சாரா? அவர் தான் உடைச்சாரு. அவர் உடைச்சாங்க. நீங்க அப்படியே எடுத்து வாயில போட்டுருங்க, பார்க்காதீங்க. சாப்பிட்டுட்டு அதை எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. இது ஒவ்வொரு வீடியோ சொல்லிடுறேன். 3 சேமா இல்ல 3 வேற 3 விஷயம் தான். ஆக்சுவலி கொஞ்சம் டைலாம் போயிட்டு கருப்பு எப்படி நல்லா இருக்கா? நீ சொல்றேன். ஆனா பட்ஜெட் நீ கொஞ்சம் என்ன சொல்ற? கருப்பு அமைச்சுலாம் வாங்கிட்டு வரல. கரும்பூச்சா? இல்ல ஆக்சுவலி நான் என்னன்னாக்கா பாவுக்கா இருக்கா, பாவுக்கா இருக்கலாம்னு நினைச்சேன். ஓகே, நெக்ஸ்ட் பாட்டு போட்டுவோங்கண்ணா. இன்னும் 2 பாட்டு இருக்கு. ஓகே, அது நானே தோது நானே சாப்பிட்றது உட்காருக்கு. ஓகே. வாய்ப்பே இல்லை, நான்லாம் வாய்ப்பே இல்லை. கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஓகே. சரி, ஒன்ஸ் மோல பக்கெட்டி புழுவாங்களா? அவர் நானும் போட்டியில் இருக்கேன். எப்படி லெவல் இந்த மாதிரி பாட்டு எடுக்கிறீங்க? நீங்க வேற லெவல் தான் யோசிக்கிறீங்க பாரு. திருபாலியில் இருக்குல்ல. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. அதான் பிரச்சனை. கொடுங்கப்பா. நீ அந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுத்ததுன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால தான் அந்த பாட்டு திருபாலியான பாட்டு தானே? ஆமா ஆமா ஆமா. பாடத்துல க்ளூ என்னன்னா, ஆக்சுவலி நானே மறந்துட்டேன் இது என்ன பாட்டு. செஞ்ச நாங்களே இது என்ன பாட்டுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்னடா சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? சரி, நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறதுனால நம்ம நேரா அந்த பாட்டு என்ன பாட்டு. இல்ல இது எப்படின்னா ட்ரா சாப்பாடு இல்ல. ஓகே, இது மேட்ச் இது ட்ரா. ஏன்னா கடைசி ஒண்ணுதான் இருக்கு. நம்ம அந்த கேமுக்கு அதை இல்ல எனக்கு என்னமோ இது வந்து நீங்க அடுத்து சாப்பிடுங்க. இல்ல இது ஏன் அப்படி நான் கொண்டு வந்தேன் உங்களோட தானே. என்ன கேம்ல ஏன் அப்படி கொண்டு வந்தேன்னா, நமக்கு இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. அந்த அடுத்த பாட்டம் கண்டுபிடிக்க போறாங்க. எப்படின்னா அது நீங்க சாப்பிடணும். இல்ல அது வந்து இல்ல கண்டுபிடிச்சவங்க தான் சாப்பிடணும். சரி, இன்டர்வியூ இப்ப அவங்களுக்கு. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாட்டுக்கு போவோம். இந்த பாட்டு என்ன தெரியும்? ஓகே, இவரை பத்தி சொல்லணும்னா இவர் பெரிய செலிபிரிட்டி. இவரை தெரியாதவங்க யாருமே இல்ல. ஒரு படம் நடிச்சாங்க, ஒரு படமே வேர்ல்ட் வைட் ஃபேமஸ். ஒரே ஒரு படம் தான் நடிச்சாங்க. ஒரு படம் தான் நடிச்சாங்க. ஒரே ஒரு படம் தான். ஆமா, வேர்ல்ட் வைட். அதுக்கப்புறம் இந்த சரி அதை நம்ம சொல்லக்கூடாது. இல்ல இதுக்கப்புறம் நம்ம வேணாம். ஒரு படம் நடிச்சாங்கன்னா வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே இவர் இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து ஃபேமஸ். அதுக்கு முன்னாடில இருந்தே இவர் ஃபேமஸ். சேம் மெண்டஸான்னு கேட்டாங்க. இல்ல லைட்டா சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. ஆமா, அவரே. ஓகே, இவர் கண்டுபிடிச்சதால இவ்வளவு ஈஸியா செஞ்சா நீ தான் சாப்பிடணும். கண்டுபிடிக்கலடா. ஓ அண்ணா. ஓகே, இவர் சரியில்லை. நீங்க என்ன பண்ணுங்க, சூர்யா சிம்ல இவர் கீழே போயிட்டு கமெண்ட்ல லைக் பண்ணுங்க எல்லாரும்.
ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் இன்டர்வியூ கம்மிங் டு த எண்ட். ஓகே. ஸோ இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மக்களாகிய நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்துட்டு உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுங்க தான் அவங்க கேட்குறாங்க. இந்த படத்தை வந்து நல்லதாக பேசுங்களோ அந்த மாதிரி எதுவும் கேட்கல, அவங்க ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்க சொல்கிறாங்க. பிடிக்கலையா நீங்கள் கை தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. நம்ம கலைஞர்களை நம்ம தூக்கி விடாமல் வேறு யாருமே தூக்கி விட முடியாது. நம்ம மலேசியாவில் விளையாடுற படம், நீங்கள் கொடுக்காத ஆதரவு வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் நம்புறேன் சண்டே வந்து ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. எங்கேயாவது வெளியே போனோம்னா தேட்டரில் கொஞ்ச நேரம் போயிட்டு ஃபேமிலியோட படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு 4 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். Thursday Fridayயும் பார்க்கலாம். என்ன வேணும்னா பிகாஸ் நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1-2 டேஸில் வர ரிவ்யூஸ் தான் முக்கியம். ஆமாம், அந்த ஃபர்ஸ்ட் 1-2 டேஸில் வர ரிவ்யூ வந்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சாக்கா 3rd day 4th day ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, மிஸ்டர் மிஸ்ஸஸ்க்கு வந்து நீங்கள் படத்தை வந்து சப்போர்ட் பண்ண வேணாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா, நானும் எஸ் ஆடியன்ஸ் தான். இப்போ என் ஃபேமிலி பார்க்கல, நான் ப்ரீமியர் ஷோ பார்த்தேன். சப்போர்ட்டுன்ற வார்த்தை வந்து இந்த படத்துக்கு வந்து வேணாம். நம்ம காசு ஒர்த், நீங்கள் காசு கொடுத்து ஒரு நல்ல படம் சூப்பர் அப்படின்னு இல்லைன்னா என் ஃபோன் நம்பர் தரேன், இவங்ககிட்ட வாங்கிக்கோங்க. நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க ரிட்டன். ஆனால் ஃப்ரீ டிக்கெட்லாம் கொடுக்குறீங்க தானே? அது சில இடத்துல வந்து ஷோக்கு ஆஃபீஸ் அந்த இவங்க அந்த மன்றத்துக்கெல்லாம் கொடுக்குறாங்க நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட்டுன்ற வார்த்தை இப்போ இவரோட ஏஜுக்கு என்னோட ஏஜுக்கு இவரே வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா இவர் படம் எடுக்கிறதுல நான் நடிக்கும் போது அது வேறு மாதிரி இருக்கும். இவர் வேறு மாதிரி லெவல் எடுக்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் வேறு லெவலில் வந்து இண்டஸ்ட்ரியில் வர போகிறாங்க. இவங்களுக்கு தான் நம்ம அந்த சப்போர்ட் சொல்கிறோம் தவிர அந்த படத்துக்கு இல்லை. நன்றி. ஒரு மூவிக்காக நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours உங்கள் டைமையும் உங்கள் காசையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. கரெக்ட். அது வேர்திட்டாக இருக்கணும். அது வேர்திட்டாக இருக்கணும். இதை மனசில் வச்சு தான் நாங்கள் படத்தை எடுத்திருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக வேர்திட்டாக இருக்கும். யூ வில் டெஃபினெட்லி என்ஜாய் த மூவி. 22nd August இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆமாம், இன்னொரு ஃபியூ மோர் டேஸ் இன்னொரு ஓகே. ஸோ 22nd August படம் ரிலீஸ் ஆகுது. TGB சினிமாஸ் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் டிக்கெட் சேல்ஸ் வந்து இப்போவே இருக்குது. நீங்கள் TGB ஆப்ஸ்க்கு போனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வாங்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து TGB கோஆப்ரேட் கம்பெனி அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா மலேசியா படத்துக்கு ஏர்லியாகவே டிக்கெட் பாய் பண்ண முடியும்னு திறந்து விட்டாங்க. ஸோ நிறைய ப்ரிவிலேஜ் வந்துட்டு அவங்க தராங்க. ஏன்னா வந்து அவங்களா பார்த்து இந்த படத்தை வந்து கேட்டது தான். நாங்கள் போயிட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண எங்களுக்கு தெரியாதுங்க டிஸ்ட்ரிபியூட்டர். ஆமாம், அவங்களுக்கும் தெரியாது. எவரு சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ TGB வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு. TGB வந்து அவ்வளோ தூரத்துக்குனாக்கா நிறைய விஷயம் வந்து அவங்க அந்த தேட்டரில் வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 45 தேட்டரு TGB செல் பண்ண இல்லை எல்லாமே. ஸோ உங்கள் இடத்துல நீங்கள் வந்து போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் நார்மலாக அது வந்து கொஞ்சம் மறக்க முடியாது தான். நல்ல ஃபீல் பண்ணும். நம்ம கொஞ்சம் வாழ்க்கையில் எப்பா ஒரு நல்ல காரியம் பண்ணுறோன்னா நல்ல ஃபீல் பண்ணோம். சேஞ்சஸ் கிடைக்கும், ரொம்ப சேஞ்சஸ் கிடைக்கும். நான் வந்து அந்த படத்தை பார்த்த பிறகு சில என்னோட குடும்பத்தில் நான் வந்து சில பேருக்கு எல்லாமே நானாக ஈகோவாக இல்லாமல் ஈகோலாம் போயிருங்க நான் கால் பண்ணி பேசுகிறேன். உடனே நீங்கள் ஒரே முடிச்சிருவோம். கமான் கைஸ், டீனேஜர்ஸ் சம்திங் அவங்க சொல்கிறதுலே தெரியுது. இது வந்து இந்த படம் வந்து சம்திங் ஏதோ நம்ம ஹார்ட்டுக்கு டச் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு. ஆமாம், வி ஷோ அவர் பவர்.